எங்கோ என் கண்ணன் ஒரு த்ரில்லர் கதைமய கதையின் தொடக்கம். சென்னையின் நடுத்தர குடியிருப்பு பகுதியான ராஜாஜி நகர். அங்கு வசித்து வந்தவர் விஜயா அம்மாள். வயது 75. ஆனால் உடல் ஆரோக்கியமான நிலையில் இருந்தார். ஆனால் அவருக்கு ஒரு எண்ணம் மட்டும் மனதைச் சுத்தம் செய்யாமல் கடந்து வந்தது. எங்கோ என் கண்ணன் காணாமல் போயிருக்கிறான். கண்ணன் விஜயா அம்மாளின் பேரன். சிறுவயதில் தாய் தந்தையை இழந்ததால் அவன் தாத்தா பாட்டியுடன் வளர்ந்தான். அவனது அழகான பசுமையான புன்னகையும் பாட்டு பாடும் குரலும் பாட்டியின் உயிர் மூச்சாக இருந்தது. ஆனால் கண்ணன் 14 வயதில் இருக்கும்போதே ஒரு நாள் திடீரென காணாமல் போனான். கண நேரத்தில் இழந்த மகிழ்ச்சி அதனைத் தொடர்ந்து விஜயா அம்மாள் தினமும் காவல்துறையிலும் குழந்தை நல ஆராய்ச்சி மையங்களிலும் புகாரளித்து கண்ணனை தேடி வந்தார். ஆனால் 10 ஆண்டுகள் கடந்தும் ஒரு தகவலும் இல்லை. மர்மமான ஒரு கடிதம் ஒரு நாள் காலை விஜயா அம்மாளுக்கு தன்னுடைய வீட்டு வாசலில் ஒரு கடிதம் கிடைத்தது. கடிதத்தில் இருந்தது ஒரே ஒரு வசனம்: என் பாட்டிக்கு நான் வருகிறேன், கண்ணன். அதனுடன் ஒரு பழைய சிதைந்த புகைப்படம். புகைப்படத்தில் ஒரு சின்ன வயதுக்கே இருந்த கண்ணனின் முகம் இருந்தது. இதை பார்த்தபோது விஜயா அம்மாளின் மனம் பதறியது. இது உண்மையா? என் கண்ணன் இன்னும் உயிரோடு இருக்கிறானா என்று எண்ணினார். மர்மமாக நடக்கும் நிகழ்வுகள். கடிதம் வந்த அன்றிரவு வீட்டின் முன்பகுதியில் ஒருவர் கண்ணனைப் போலவே இருந்த சிலுவேட்டு நிழல் பார்க்கப்பட்டது. ஆனால் விஜயா அம்மாள் வெளியே சென்று பார்க்கும்போது யாரும் இல்லை. அடுத்த நாளில் அவள் வீட்டின் ஜன்னல்களிலும் கதவுகளிலும் என்னோடு கண்ணன் இருக்கிறான் என்ற வாசகங்கள் எழுதப்பட்டிருந்தன. கண்ணனின் குரல் அருகிலிருந்த காவல் அதிகாரியான அரவிந்த் இது ஏதோ ஒரு மனவியல் தாக்கம் அல்லது மர்மமாக உள்ளதாக நம்பி விசாரணையைத் தொடங்கினார். ஆனால் விஜயா அம்மாளுக்கு மட்டும் ஒரே ஒரு நம்பிக்கை: கண்ணன் திரும்பி வருவான். அந்த இரவு வீட்டின் சிதைந்த மாடியில் இருந்து கண்ணனின் அத்தனை பழைய பாட்டு கேட்டது. கண்ணன் யாருடனோ அடைபட்டிருக்கிறானா? முடிவில் தெரிந்த உண்மை முருகன் என்ற பக்கத்து வீட்டு கூலித் தொழிலாளி தனது ஒற்றைப் பொருளாதார சிக்கலுக்காக பல வருடங்களுக்கு முன்பு கண்ணனை மனிதக் கடத்தல் குழுவுக்கு விட்டுவிட்டான். அந்த குழு கண்ணனை ஒருவிதமான யானை பராமரிப்பு பகுதிக்கு காப்பகத்துக்குள் அடைத்து வைத்து பயன்படுத்தியிருந்தது. ஆனால் கண்ணன் 4 வருடங்கள் தொடர்ந்து தப்பிக்க முயற்சித்த பின் ஒரு டிரைவர் உதவியால் வெளியேறி கிழக்கு இந்தியாவின் ஓர் சிற்றூரில் இருந்தான். கண்ணன் தனது பாட்டியை மீண்டும் சந்திக்க முடிவெடுத்து அவனைச் சேர்க்க விரும்பியிருந்தான். ஆனால் ஒரு மர்மக்குழுவின் மீதான பயத்தால் கடிதத்தின் வழியாகவே அவன் பாட்டியை தொடர்பு கொண்டான். நிச்சயமாய் திரும்பியது மகிழ்ச்சி. கண்ணன் பத்திரமாக தனது பாட்டியுடன் சந்தித்து ஒற்றுமை அடைந்தான். அந்த மர்மக்குழுவின் துரோகிகளையும் போலீசார் கைது செய்தனர். விஜயா அம்மாளின் மனம் 10 வருடங்களுக்குப் பிறகு மகிழ்ச்சியில் நீந்தியது. கதை முடிவில் ஒரே ஒரு நம்பிக்கை: தன்னம்பிக்கை, நேசம் மற்றும் தேடல் முடிவில் வாழ்வை திருப்பிக் காட்டும். இந்த கதை உங்கள் விருப்பப்படி விரிவாகவும் மேலும் திருப்பங்களுடன் எழுத முடியும். மற்ற வகை த்ரில்லர் கதைகளும் உருவாக்கித் தரலாம்.